நடப்பாண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த 15 மாதங்கள் இல்லாத அளவில் சரிந்துள்ளது. முதல் காலாண்டில் ஜிடிபி 7.1% இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் 6.7% குறைந்துள்ளது. நடப்பாண்டின் ஏப்ரல் ஜூன் மாத காலாண்டிற்கான நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விவரத்தை ஒன்றிய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் ஏப்ரல் ஜூன் மாத காலாண்டிற்கான நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி 7.1% இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் 6.7% குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 43,64,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டிருந்த ஜிடிபி வளர்ச்சி 40,91,000 கோடியாக சரிந்துள்ளது. இது கடந்த 5 காலாண்டுகளில், அதாவது 15 மாதங்களில் மிக குறைவான ஜிடிபி வளர்ச்சியாகும். 2023-24 கடைசி காலாண்டில் 7.8% வளர்ச்சியடைந்த நிலையில் அதைவிடவும் குறைந்துள்ளது. கடந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி 8.2 இருந்தது. வேளாண் துறையில் வளர்ச்சியில் ஏற்பட்ட பாதிப்பு ஜிடிபி வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் ஜூன் இடையேயான காலாண்டில் 3.7% இருந்த வேளாண் துறை வளர்ச்சி நடப்பாண்டின் முதல் காலாண்டில் 2% குறைந்துள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் உற்பத்தி துறையில் நடப்பு காலாண்டு வளர்ச்சி 6.2%-இருந்து 7% உயர்ந்துள்ளது. தொழில், ஹோட்டல்கள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு தொடர்பான சேவைகள் 2023-24 நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 9.7% இருந்ததிலிருந்து தற்போது 5.7% குறைந்துள்ளது. நிதி, ரியல் எஸ்டேட் மற்றும் தொழில் சேவைகள் 12.6%-இருந்து 7.1% சரிந்துள்ளது. 15 மாதங்களில் இல்லாத அளவாக நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி சரிவை சந்தித்துள்ள நிலையில் இது இந்திய பங்கு சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.